Turn to Daniel chapter 4. தானியேல் 4ஆம் அதிகாரம். Nebuchadnezzar, verse 28, the king was walking, verse 29, on the royal palace, the roof of the royal palace. தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே தன்னுடைய ராஜரீக அரண்மனையிலே அந்த உப்பரியிலே மேலே நேபுகாத்நேச்சார் நடந்து கொண்டிருக்கிறார். You know, we say there is a false church which is Babylon and the true church is Jerusalem. மெய்யான சபை எருசலேம் என்றும் பொய்யான சபை பாபிலோன் என்றும் நாம் சொல்லுகிறோம். Here is the root of Babylon. இங்கேதான் பாபிலோனுடைய வேர் காணப்படுகிறது. He was walking on the royal palace of Babylon. பாபிலோன் ராஜ்யத்திலே அரண்மனை மேலே உலாவிக் கொண்டிருக்கிறார். And he didn't open his mouth, just like the Pharisee. Just like the Pharisee, he didn't say. வாய் திறந்து எதையும் சொல்லவில்லை. It says in verse 30, he was just reflecting. அவன் தனக்குள்ளாகவே இப்படி எண்ணிக்கொண்டிருந்தான். And he was only saying to himself because there was nobody around there. அங்கே சுற்றிலும் யாருமே இல்லை. அவன் தனக்கு தானே இப்படி சொல்லிக் கொள்கிறான். He was walking alone. அவன் தனியாக நடந்து கொண்டிருக்கிறான். He wasn't telling anybody anything. யாருக்கும் அவன் ஒன்றையும் சொல்லவில்லை. He just looked at this big city that he had built. தான் கட்டின அந்த பெரிய நகரத்தை பார்க்கிறார். And he said to himself, தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார், isn't this Babylon the great which I have built? நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? This is not like all those Assyrian kingdoms and Egyptian kingdoms that the அசிரிய ராஜ்யத்தை போலவோ எகிப்து ராஜ்யத்தை போல நான் கட்டவில்லை. This is different. இது வித்தியாசமானது, This is the பிரத்யேகமானது. royal residence for them which I built by the might of my power and for the glory of my majesty. இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டினேன். That is the essence of Babylon. பாபிலோனுடைய சாரமே இதுதான். We never open our mouth, வாயை திறப்பதில்லை. but we look at what God has done. ஆனால் தேவன் என்ன செய்திருக்கிறாரோ அதை பார்த்து In our family, with our நம்முடைய children, குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே, in our church. நம்முடைய சபையிலே, And we don't say anything because then we lose our reputation for humility. நான் வாயை திறந்து ஏதோ சொல்லிவிட்டால் தாழ்மை என்ற பெயர் போய்விடுமே. So I say to myself, ஆகவே தனக்குள்ளே நான் எனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறேன், what a work என்ன ஊழியம் பா God has enabled me to do. என்னை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு ஊழியத்தை செஞ்சிருக்கிறாரப்பா. As soon as Nebuchadnezzar said this, இந்த நேபுகாத்நேச்சார் சொன்ன மாத்திரத்திலே he became like an animal. அவன் ஒரு விலங்காய் மாறினான், மிருகமாய் And மாறினான். he started eating grass in the fields. அங்கே வயல்வெளியிலே புட்களை தின்று கொண்டிருக்கிறான். That is how God humbled him. இப்படித்தான் தேவன் அவனை தாழ்த்தினார்.